ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பனிப்பாளி 2 அதுதான் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாளி 1 வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். வேறு லெவல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் சப்போர்ட் வந்து பண்ணாங்க. ரொம்ப சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெசேஜ் வந்து பண்ணாங்க நம்மளுக்கு. அது வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம என்ஜேயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம சாங்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளே சாங்ஸ் வந்து அப்போ பார்த்தோம். நம்ம என்ஜே வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளே சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு லேடிஸ் வந்து எப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சாங்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து நம்ம எப்போ நம்ம அவரோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி மலையாளி வண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வேறு லெவலில் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவரோட சாங்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய வந்து ரசிகராகிட்டு அவரோட சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து அப்பப்போ வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ரிப்பீட் பண்ணி அந்த சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிங்டோனே நான் வச்சுருந்தேன். அந்த மலையாளி வண்ணடா அந்த ரிங்டோனே நான் வச்சுருந்தேன். வேறு லெவலில் இருக்கும் அவரோட வாய்ஸு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிப்பாளி 2 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வந்து நம்ம பார்க்கல. சரி, உங்கள் கூட வந்து அதை வந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. நம்ம இந்த பனிப்பாளி 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் சொல்லிட்டு தெரியும். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் 40 வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். നിന്നെ കാണാൻ തലയുടെ മോള് വന്നിട്ടുണ്ട്.
നശിച്ച സ്വപ്നം. ഞാനിത് എവിടെയാ? ഇത് സർലയുടെ വീടാണല്ലോ. ഞാനിങ്ങനെ ഇവിടെ എത്തി. അപ്പൊ കണ്ടത് സ്വപ്നല്ലേ? നീ എന്താ ഇവിടെ? എന്റെ മോൾ എന്തിയെ? അയ്യോ സർലേച്ചി, സർലേച്ചി. செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிப்பாளி சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து பண்ணியிருப்போம். வேறு லெவல் வந்து நம்ம ரெஸ்பான்ஸு நம்ம என்ஜேயோட வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக தெறிக்க விட்டுருப்பார். நம்ம பனிப்பாளி சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், ஃப்ளே சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ளே சாங்ஸோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிப்பாளி 1 சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னமோ சொன்னேன் எனக்கும் வாயில் வந்து அது நுழைய மாட்டேங்குது. சரளமாவளா அதான் வந்து சொன்னார். என்ன இவிட இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சாங்ஸ் வந்து போச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காதில் வந்து அந்த தூங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தொல்லை இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் கனவு மாதிரி வரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து காதில் கொஞ்சம் கத்தும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த இதில் சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பனிப்பாளி 2லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார். என்ன சல்லமாவில் இங்கே வந்து எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. லவ் பண்ணுறவங்க எங்கெங்கெல்லாம் போய் மீட் பண்ணுவாங்க, என்னென்ன கனவு காணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசமாக வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராஃபிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், நம்ம என்ஜியோட வாய்ஸ் ஆகட்டும். நம்ம என்ஜியோட வாய்ஸ் வந்து வேறு லெவல் தான். நம்ம என்ஜியோட வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எதில் வந்து பார்த்தேன்னா நம்ம ஸ்டோரி சாங்ஸில் தான் வந்து நான் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்து பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் அது வந்து பாடினதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் என்னமோ தான் இது பாடியிருப்பார். அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச லைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 லைன் வந்துருக்கு. அதில் முக்கியமான லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சொல்கிற ஸ்லாங்கே நல்லா இருக்கும். மலையாளி வண்ணடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வேறு லெவலில் இருக்கும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மலையாளின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இஷ்டம். அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. நான் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புரியாது அப்படின்னா அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லாங்குவேஜ். அதை கற்றுக்கணுன்ட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஆசை. இது வரைக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் யாருமே இல்லை. நீங்கள் உங்களை டிரைவர் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேடா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நானும் ஒன்று சின்ன 2 கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராஃபிக்ஸு பின்னாடி இருக்க அந்த பொம்மை மெயினாக சொல்லணும் பார்த்தா அந்த வந்து கோரியோகிராஃபி, இந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிக்காக சூப்பராக வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ இது கனவு சார் நம்ம கண்டது கனவா, இது வந்து நிஜம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு வந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து திறக்குது. நீ யார் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ என்னமோ ஒரு பேர் சொல்லி அவர் வந்து பயப்படுறாரு. என்ன வந்து சீன் பனிப்பாளி 3 இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட கெஸ்ஸிங் சொல்கிறேன். பனிப்பாளி 3 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம பனிப்பாளி 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜியோட வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேடை ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து பாட்டு பாடுவார். வேறு லெவலாக இருக்கும். அதோட லிங்க்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாளி 1ஓட லிங்க்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளே சாங்ஸ் இருக்கும். வேறு லெவல் எல்லாமே பறந்து போங்க ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் லிங்க்கில் தரேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.